அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 591வது நாளை எட்டியிருக்கிறது. அதில் இஸ்ரேல் நான் மிகப்பெரியதொரு போரை ஆக்கிரமிப்பை நடத்துகிறேன். ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிவிப்பு. இதில் காசாவை முழுமையாக கைப்பற்றி விடுவேன் என சொன்னது. ஆனால் கான் யூனிஸில் நேற்று 30 முறை குண்டுகளை வீசி ஒரு 84 பேரை ஷஹீதாக இருக்கிறது. அதை தவிர பெரிய அளவில் ஒன்றும் அதனால் சாதிக்க முடிந்ததாக தெரியவில்லை. பெய்த் லஹியாவில் நேற்றும் ஒரு பெரிய ஆம்புஷ் நடந்திருக்கிறது. அதை காம்ப்ளெக்ஸ் ஆம்புஷ் என்று சொல்லுகிறார்கள். அதில் ஒரு 94 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் விட இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பது சூசைட். நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் சூசைட் செய்திருக்கிறார்கள். அதற்கு இதுவரைக்கும் 9 பேருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய உடலை ரகசியமாக இஸ்ரேலிய இராணுவம் அடக்குகிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதை தோண்டி எடுக்கின்ற ஒரு வேலை நடக்கிறது. இதில் பயங்கரமாக பல உண்மைகள் காத்திருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். நத்தியானுவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் என்பதும், ஆனால் அந்த தலைவலியை பற்றி அவன் கவலைப்படாமல் தன்னுடைய அதிகாரம் தக்க வைக்கப்பட வேண்டும், அதற்காக இந்த யுத்தங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நேற்று பார்டரில் 9 இஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தங்களுடைய கமாண்டர்களிடம், காசாவுக்கு போனால் மரணம் உறுதி, ஆனால் இங்கே பேக் அட் ஹோம் திரும்பி பார்த்தால் சிறையை கொண்டு மிரட்டுகிறார் நத்தியான்ஹூ. சிறைபிடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், காசாவுக்குள்ளால் நுழைய மறுப்பவர்களை மறுக்க இராணுவத்தினருக்கு என்ன தண்டனை என்று சொன்னால் சிறை தண்டனை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே சிறை தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு எங்களுக்கு வழி தெரியவில்லை, தற்கொலை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு உண்மையிலே அவர்களுக்கு ஆள் பற்றாக்குறை என்பதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 9000 பேர் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மனநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தவர்களை கட்டாயப்படுத்தி இப்பொழுது காசாவுக்குள்ளால் அனுப்புகிறார்கள். இந்த மனநோய் நோயாளிகள் 2 விதமாக வேலை செய்யலாம். ஒன்று, தற்கொலை செய்து கொள்ளலாம், அல்லது போராளிகளின் கைகளிலே சிக்கி மடியலாம், இல்லது கண்ணா பின்னா என்று தங்களுடைய இராணுவத்தில் இருந்து யாரை கண்ணில் கண்டதெல்லாம் தாக்குகின்ற ஒரு செயலை செய்யலாம். இப்படி ஒரு பெரிய ஆபத்தில் இஸ்ரேல் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை இஸ்ரேலில் உள்ள எல்லா நோக்கர்களும் சொல்லுகிறார்கள். இஸ்ரேலை நத்தியான்ஹூவிடமிருந்து காப்பாற்றி இருக்க வேண்டும், ஆனால் நம்மால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, இஸ்ரேல் நேற்று ஒரு சவுடால் விட்டு இருக்கிறது. ஜக்காரியா சின்வர் என்று சொல்லக்கூடிய எஹியா சின்வருடைய சகோதரையும், முகமது அல் சின்வர் என்று சொல்லக்கூடிய எஹியா சின்வருடைய இன்னொரு சகோதரரையும் நாங்கள் இந்த தாக்குதலில் அழித்திருக்கிறோம் அல்லது ஷஹீதாகியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் அதை மறுத்திருக்கிறது. இப்போ நேற்று அகமது கமால் சஹரான் என்ற சலாஹுதீன் பிரிகேட்ஸ் உடைய கமாண்டரை பற்றி நாம் உங்களுக்கு வைகரை அபிஷியலில் செய்தி சொன்னோம். அவர்கள் ஒன்றும் பதுங்கு குழியிலோ அல்லது சுரங்கப்பாதையிலோ போய் இருக்கவில்லை. அவருடைய வீட்டில் தான் இருந்திருக்கிறார். ஆனால் அவரை ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் கமாண்டர் என்று சொல்லுகிறார்கள். இங்கே முகமது சின்வர், எஹியா சின்வர்லாம் போர்க்களத்திலே நிற்கிறார்கள். நேரடியாக வந்து சண்டையில் ஈடுபடுகிறார்கள். ஷஹீத் ஆனார்களா என்பதை இதுவரைக்கும் ஹமாஸ் உறுதி செய்யவில்லை. ஆனால் இஸ்ரேல் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையின் சாட்சியங்களை வைத்து சொல்லுகிறோம் என்று நேற்று நத்தியான்ஹூ தன்னுடைய மந்திரி சபையில் பீட்டிக் கொண்டிருக்கிறார். பல அமைச்சர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது, ஹீப்ரு லாங்குவேஜ் பத்திரிகை ஒன்று இன்று காலையில் இதுவரைக்கும் 42 இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய பிணம் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பேரும் தற்கொலை செய்தவர்கள். இராணுவ கமாண்டர்களால் ரகசியமாக அவர்களை புதைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த இராணுவத்தினுடைய அந்த கமாண்டர்ஸ், தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
அடுத்தது உணவுப் பொருள் போவதில் நாம் ஆர்வமாக இருந்தோம். இதுவரைக்கும் 9 ட்ரக்ஸ் தான் போயிருக்கு. 500 ட்ரக்ஸ் வேணும். 500 வாகனங்களில் உள்ளே போனால்தான் காசா முழுவதும் அதை பரப்ப முடியும். ஆனால் இதுவரை 9 வாகனங்கள் தான் போயிருக்கிறது. அதில் ஒரு கட்டுரையாளர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதில் பல ஷ்ரவுட்ஸ், அதாவது கம்பளி போர்வை போன்றவற்றைத்தான் அனுப்பியிருக்கிறார்கள். இதெல்லாம் நாட் டு ஃபீட் பட் டு பரி என்று சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அல்ல, நாங்கள் குண்டு போட்டு இறக்கும் போது எங்களை உடலை பொதிந்து அடக்குவதற்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எடுத்திருக்கிறார். ஆனால் அல் ஜசீரா இன்று காலையிலே தருகின்ற செய்தியில் பல உணவுப் பொருட்கள், பல வாகனங்கள் உள்ளே உணவுப் பொருட்களோடு சென்றிருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். இப்போ இந்த உணவுப் பொருள் போவதை அமெரிக்காவினுடைய பிரஷரு, மற்ற நாடுகளுடைய அழுத்தங்கள் என்று இஸ்ரேல் சொல்லிவிடுகிறது. அதனால் ஹூத்திஸ், நாங்கள் சொன்னது முழு பிளாக்கெட், முழுசா அந்த பிளாக்கெட் லிப்ட் ஆகணும், 500 வாகனங்களும் போக வேண்டும், அதுவரை தாக்குதல் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். ஹெய்ஃபா துறைமுகத்தை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். ஹெய்ஃபா துறைமுகத்துக்கு எந்த கப்பலும் வர முயற்சி செய்ய வேண்டாம், வந்தால் அழிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எங்களுடைய ஏர் பிளாக்கெட்டுக்கு அடுத்தால இந்த ஹைஃபா பிளாக்கேடை நேவல் பிளாக்கேடுன்னாங்க. அப்புறம் ஏர் ஸ்பேஸை பிளாக்கேட் பண்ணிட்டாங்க. பென்குரியருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மிசில் அடித்தா போதும்னு இஸ்ரேலிய இராணுவம் எல்லாம் சொல்லும்போது, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு மிசில் என்று தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நேற்று டெல்லவீவை தாக்கி இருக்கிறார்கள். பைக் ஆம் என்ற டெல்லவீவுக்குள்ள பக்கத்தில் சைரன் சத்தம் கேட்டு மக்கள் எல்லாம் பதுங்கு குழிக்கு ஓடும்போது 100 பேருக்கு மேல் காயம்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்களை சொல்லுகிறது. குறிப்பாக பத்திரிகை சொல்லுகிறது. இஸ்ரேலிய இராணுவம் இதுவரைக்கும் அவிழ்த்து விட்டு கொண்டிருந்த பொய்யை நேற்று இஸ்ரேல் கமாண்டர் ஒருவர் உண்மையை சொல்லி இருக்கிறார். நாம் மே 6 இன்று வரைக்கும், மே 6 இன்று 20ஆம் தேதி வரைக்கும் நாம் யமனில் இருந்து வந்த ஒரு மிசிலை கூட நாம் தடுக்கவில்லை என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறார். கேன் வி டிஃபீட் எ குரூப் லொக்கேட்டட் இன் 2000 கிலோமீட்டர்ஸ் அவே, 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு குரூப்பை நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? அதில் 7 இயர்ஸ், அவர் ரொம்ப அழுத்தமாக சொன்னார், 7 வருஷம் சவுதி அரேபியா அமெரிக்காவினோட ஆயுதங்களோடும் அமெரிக்காவுடைய படைபலத்தோடும் தாக்கியும் இந்த ஹூத்திஸை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாம் 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்துட்டு எதையும் செய்துவிட முடியாது. சும்மா பொய் சொல்லாதீங்க. அவங்க மிசில் இண்டஸ்ட்ரியை ரொம்ப வேகமாக வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நிதமும் பயன்படுத்துகின்ற எஃபா, சுல்ஃபிகர், அதே போல பாலஸ்தீன் 2 வகை மிசில்களை பார்க்கும்போது அவர்கள் நிறைய வைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நத்தானுகு இஸ்ரேலை அழித்து கொண்டு இருக்கிறார் என்பது அவர்களுடைய கணிப்பல்ல, அவர்களுடைய அறிக்கை. நத்தானுகுவிடமிருந்து இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டும் என்று நேற்று பெருவாரியாக மக்கள் பழைய இராணுவ தளபதிகளோடு ஊர்வலம் சென்று போர் நிறுத்தத்தை கோரியிருக்கிறார்கள். அவர்களை இஸ்ரேலிய போலீஸ் பயங்கரமாக தாக்கி மண்டைகளை உடைத்திருக்கிறார்கள். அதில் காயம்பட்டவர்கள் 30 பேர் சீரியஸான நிலையில் மருத்துவமனையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் நித்த ரெய்டு, பல கட்டடங்களில் இடிப்பு. அங்கேயும் அல் குட்ஸ் எல்லா இடத்திலும் அவர்களை தடுத்து கொண்டு இருக்கிறது. நேற்று வெஸ்ட் பேங்கிலேயே 62 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் 96 முஸ்லிம் வாலிபர்களை கைது செய்திருக்கிறது இஸ்ரேல். நேற்று நாம் பயங்கர அபிஷியலில் போட்ட வீடியோவில் சொன்னோம், அகமது கமால் சஹரானுடைய மனைவியையும் குழந்தையும் அவர்கள் ஷீல்டாக பயன்படுத்தித்தான் தப்பித்தார்கள் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸு. ஆனால் இன்னைக்கு அவங்க சின்ன பையனை விட்டுட்டாங்க, அவருடைய மனைவியை இன்னும் விடவில்லை, அவரை டீடைன் பண்ணியிருக்காங்க. அவர்களை நாங்கள் விரைவில் மீட்போம் என்று போராளிகள் குழுக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு கோலத்தனமான ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான் நேற்று உள்ள பேர். அவருடைய வீட்டில் போய் அவரை கைது செய்ய போனோங்கிற பார்வையில் 20 பேர் இறந்தது தான் மிச்சம். அதை இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் சொல்லிட்டு, நீ வீணா இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்திருக்க வேண்டாம் ஒரு ஆளை கைது செய்வதற்காக, இது தேவையற்ற ஒரு ஆப்ரேஷன், மொத்த யுத்தமுமே தேவையற்றது, ஒழுங்கா காசாவை விட்டு வெளியே வருவோம், அந்த ஹாஸ்டேஜஸை மீட்போம் என்று. இப்போ இவங்க எஹியா சின்னரோட சகோதரெல்லாம் கொண்டுட்டான்னு சொல்லும்போது அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய நிலை என்ன, எத்தனை பேர் உயிரோடு இருப்பார்கள் என்று தெரியவில்லை. அடுத்தது UK, பிரான்ஸ் அண்ட் கனடா, இந்த 4 நாடுகளும்
இஸ்ரேல் உடனேயே காசா தாக்குதலையும் உணவுப் பொருட்கள் மீது வைத்திருக்கின்ற தடையையும் நீக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் உன் மீது பொருளாதார தடைகளை விதிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்பெயின் உலகம் முழுவதும் இஸ்ரேலை நாம் பாய்காட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் இப்பொழுது 34 அரபு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து நடத்தின கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அரபு மீட் என்று அரபுகளுடைய சந்திப்பு என்று அவர்களுடைய அறிக்கைக்கு சவாலாக இருக்கிறது. அந்த நாடுகள் அந்த அறிக்கையை எதுவுமே முஸ்லிம் நாடுகள் எதுவும் செய்யவில்லை என்பதை ஐரோப்பிய நாடுகள் காட்டுகின்ற அக்கறையில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று மார்க்க அறிஞர்கள் பலரும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே புண்ணியமில்லாம கொஞ்ச நாடு பக்கத்தில் இருக்கு. காசாவில் பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கிறது. ஜோர்டானுக்கு பக்கத்தில் ஒரு சுவரை எழுப்பி இஸ்ரேல் தன்னை பாதுகாப்ப பலப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்த நேற்று போராளிகள் அந்த சுவரை இடித்து இருக்கிறார்கள். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்க்கிறதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.